அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தியில் உள்ள உயிர் எழுத்துக்களை எப்படி எழுதுன்றதை பார்க்கலாம். பசங்க என்னதான் ஸ்கூலுக்கு போனாலும், மெட்ரிக்கில் படித்தாலும், சிபிஎஸ்சியில் படித்தாலும், தனியாக டியூஷன்னு போனாலும் அந்த லெஜிபிளாக எழுதுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா பேரண்ட்ஸுங்களுக்கு, அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அது பெரிதளவில் ஹிந்தி தெரியாததுனால பிள்ளைங்க ஏதோ எழுதுகிறாங்க. ஆனால் அது லெஜிபிளாக அந்த எழுத்துக்களை ப்ரொனவுன்ஸ் பண்ணவும் எழுதவும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இதை இந்த வீடியோவை பேரண்ட்ஸ் பார்த்தாலுமே நீங்கள் பார்த்தாலுமே பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹிந்தியில் உயிரெழுத்துக்களை ஸ்வர்ன்னு சொல்லணும். ஸ்வர், ஓகேங்களா? இங்கிலீஷில் வவல்ஸ்ன்னு சொல்லுவோம். மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அ, நம்ம தமிழில் இருக்கிற மாதிரியே அ அ 3 மாதிரி போட்டு ஒரு படுக்கை கோடு போடணும், நேர்கோடு போடணும், மேலே ஒரு சின்னசாக லைன் போடணும். அதுதான் அ. இப்போ ஆனாலே என்ன இப்படி தான் இருக்குன்றதை நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்போ எழுத்துக்களை எழுதவும் தெரியணும், அப்சர்வ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் ஆ. அதே மாதிரி ஒரு 3 மாதிரி போட்டு ஒரு படுக்கை கோடு போட்டு 2 நேர்கோடு போடுறோம், மேலே டச் பண்ணணும், மேலே லைன் போடணும். அதுதான் ஆ. அ ஆ. இ பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நேர்கோடு போடணும். நம்ம எஸ் போடுவோம்ல இங்கிலீஷில், அது மாதிரி எஸ் போட்டு கீழே சுழிச்சு விடணும். கீழே இதேமாதிரி சின்னதாக சுழிச்சு விட்டாலே போதும். அதுதான் இ. இ ஈ பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு நேர்கோடு எஸ் மாதிரி போட்டு கீழே சுழிச்சு விட்டு மேலே வளைச்சி விடணும். மேலே வளைச்சி விட்டதுக்கப்புறம் தான் அந்த படுக்கை கோடு போடணும். ஈ அ ஆ. இ ஈ. தமிழில் உள்ள எழுத்துக்கள் மாதிரி தான் அ ஆ இ. அடுத்தது உ. உ பார்த்திங்கன்னா ஒரு 3 போடுறோம் இல்லையா, 3 மாதிரி போட்டு மேலே ஒரு படுக்கை கோடு மட்டும் போடணும். அது உ. ஊ அதே மாதிரி தான் ஒரு 3 மாதிரி போட்டு வளைச்சி விடணும். சைடில் சென்டரில் வளைச்சி விடணும். அதான் ஊ. அ ஆ இ ஈ உ. ஊ. ரி. நம்ம தமிழ்லலாம் ஊக்கு பிறகு ஏ வரும், குறில். ஏ கிடையாது, ஹிந்தியில் ஏ கிடையாது. அதற்கு பதிலாக ரி. எப்படியெல்லாம் நான் சொல்லித்தரேன் இந்த முடிச்சுட்டு. ரி, சரிங்களா? இது என்ன எழுத்து? ஹிந்தியில் ரிஷி. நம்ம தமிழ் சொல்கிறோம்ல ரிஷி, ரிஷப், அந்த ரி. ரி ரி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ கிடையாது, ஏ தான். குறில் கிடையாது, ஏ. ஒரு நேர்கோடு போட்டுட்டு சைடில் வளைஞ்சி ஜே போட்டால் நம்ம எப்படி போடுவோம், அது மாதிரி ஜே மாதிரி போட்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரியான இதை இங்கேயும் சைடில் போடணும். அதான் ஏ. அதே ஏ எழுத்து இங்கே எழுதி மேலே ஒரு கோடு மட்டும் போடணும். மேலே ஒரு கோடு மட்டும் போட்டால் அது ஐ. மறுபடியும் சொல்கிறேன், ஹிந்தி ஸ்வரில் ஏ குறில் கிடையாது. அதற்கு பதிலாக ஏ நெடிலும் ஐ எழுத்து தான் இருக்குது. அது மாதிரி ஓ. ஓ குறில் கிடையாது, ஓ தான் இருக்குது. அது நம்ம இங்கே ஆ போட்டோம்ல, அதே மாதிரியே ஆ போட்டு மேலே ஒரு கொம்பு மட்டும் போடணும். அதான் ஓ. ஓ ஓ நெடில் மட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வும் அதே மாதிரி தான். ஆ மாதிரியே போட்டு மேலே 2 கொம்பு போடணும். இவ்வளோதாங்க. மொத்தம் 11 எழுத்துக்கள் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மட்டும்தான் ஸ்வர் எழுத்துக்கள். எப்படி நம்ம தமிழில் அக்குன்றது ஆயுத எழுத்தை பார்க்குற மாதிரி இங்கேயும் 2 எழுத்துக்கள் இருக்குது. இதுமாரி அம் அஹ. அம் அஹ. அம் பார்த்திங்கன்னா அ மாதிரி போட்டு மேலே ஒரு டாட் வைக்கணும். அஹ பார்த்திங்கன்னா அ மாதிரியே ஆ போட்டு சைடில் 2 புள்ளி வைக்கணும். அதான் அஹ. இது கிடையாது, ஒரு கோடு தான் வரும். அம் அம் அஹ. மறுபடியும் சொல்கிறேன். அஹ எப்படின்னா அ மாதிரி போட்டு சைடில் 2 புள்ளி வைக்கணும். இவ்வளோ தான் ஸ்வர். ஹிந்தி ஸ்வர் எழுத்துக்களில் 11 எழுத்துக்களும் நம்ம தமிழில் ஆயுத எழுத்து அக்கு இருக்கிற மாதிரி அம் அ மாதிரி போட்டு மேலே ஒரு புள்ளி அ மாதிரி போட்டு சைடில் 2 புள்ளி வைக்கிறது தான் அஹ. இது எப்படி தெளிவாக எழுதணும். அ இ உ ஏன்னு படிச்சிருவாங்க. அதனால எந்த யூஸும் கிடையாது. ஒவ்வொரு எழுத்துக்களும் அதோட
எப்படி எழுதணும்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ பார்ப்போம். ஆவை மறுபடியும் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா 3 மாதிரி போட்டு ஒரு படுக்கை கோடு போட்டு பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டு மேலே டச் பண்ணால் அதுதான் ஆ. அதே மாதிரி ஆக்கு 3 மாதிரி போட்டு படுக்கை கோடு சென்டர்லேருந்து டச் பண்ணி பக்கத்தில் 2 நேர்கோடு போட்டால் அது ஆ. ஆ. பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி போட்டு கீழே வளைச்சி விட்டால் அதுதான் குறில். பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி போட்டு மேலே வளைச்சி விட்டிங்கன்னா அதுதான் ஆ பார்த்திங்கன்னா 3 மாதிரி போட்டு மேலே ஒரு எல்லாமே கடைசியில் தான் இந்த நேர்கோடு போடணும். கோடை போட்டு எழுதக்கூடாது, எழுத்துக்களை எழுதி தான் கோடு போடணும். பார்த்திங்கன்னா 3 மாதிரி போட்டு சென்டர்லேருந்து வளைச்சி விடணும். இதுதான் ஆ குறில் கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு நேர்கோடு போட்டு இப்படி வந்து எஸ் மாதிரி போட்டு மறுபடியும் இந்த சென்டர்லேருந்து டச் பண்ணி இப்படி போடணும். அதான் ரி. ரி. அடுத்தது லைன் போட்டு இப்படி இங்கே கீழே வளைச்சி விடணும், மறுபடியும் ஜே மாதிரி போடணும். அதான் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோடு வளைச்சி விடணும், கீழே வரணும். பார்த்திங்கன்னா கிடையாது, குறில் கிடையாது, தான். போடுவோம்ல, அதுமாரி போட்டு மேலே ஒரு கோடு போட்டால் அது என்னது அடுத்தது போட்டு மேலே 2 கோடுகள் போட்டால் அதுதான் அவ்வளோதாங்க. இதேமாரி லெஜிபிளாக தெளிவாக எழுதுனா எழுத்துக்கள் நம்மளுக்கு மறக்காது, தெளிவாக புரியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.